நயினார் நாகேந்திரன் அலுவலக உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை சுத்தமல்லியில் மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. கொலை மிரட்டல், மத மோதலை தூண்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கி கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். பாஜகவின் தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத மோதலை தூண்டும் வகையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த குற்ற பின்னணி என்ன? தற்போது இதற்கு தமிழக பாஜக தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அடுத்த கீழக்கல்லூர் பகுதியில ஒரு விநாயகர் கோவில் இருக்கிறது. இந்த விநாயகர் கோவில் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாதிரியார் டேவிட் நிர்மல்துரை என்பவர் தலைமையில ஒரு குழுவினர் மத பிரசங்கம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அப்போது அப்பகுதியில் இருந்த நபர்களிடம் இந்து கடவுள்களை அவமரியாதையாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அங்கிருந்த நபர்களுக்கும் அந்த பாதிரியார் குழுவினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்துல இரு தரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில தங்களது கடவுளை இழிவுபடுத்தி பேசிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி அப்பவுமே வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் கையில் இருந்த விபூதியை அவர்களது நெற்றியில் பூச சொல்லி சண்டையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில பாதிரியார் அளித்த புகாரின் பேர்ல நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்துல 3 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல இந்து முன்னணியுடைய மாவட்ட வழக்கறிஞர் அணி பொதுச் செயலாளர் மணிகண்ட மகாதேவன், அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய சட்டமன்ற அலுவலகத்தினுடைய உதவியாளர் அங்குராஜ் மற்றும் அவரது சகோதரர் சங்கர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல மத மோதலை தூண்டும் வகையில செயல்பட்டது, மத அடையாளங்களை ஒரு நபர் மீது புகுத்துவது, அதே போல கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் என பல்வேறு பிரிவுகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த 3 நபரிடமே பிரமாண பத்திரம் பெற்றிருக்கிறார்கள். அதாவது எப்போது வழக்கு விசாரணைக்கு அழைத்தாலும் வர வேண்டும் உள்ளிட்ட அந்த பிரமாண பத்திரத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல பாஜக இந்து முன்னணியுடைய அமைப்பு சார்பில் தற்போது அந்த பாதிரியார் மீதும் வழக்கு பதிவு செய்யக்கோரி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்ல இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தி பேசியதாக பாதிரியார் மீதும் பாதிரியாருடன் வந்த 50க்கும் மேற்பட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து இந்து முன்னணி சார்பிலும் அந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சூழல் காரணமாக இருதரப்பு வழக்குகளையும் பெற்று விசாரணையை சுத்தமல்லி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.